ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய காமராஜர் பேட்ச் புதுசாக நம்ம போட்டிருக்கக்கூடிய காமராஜர் டெஸ்ட் பேட்ச்க்கான 4 மந்த்துக்கான ஃபுல் ஷெடியூல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம காமராஜர் பேட்ச்க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் அது போக ஸ்டெடி பிளான், ஓகேவா, இந்த 4 மந்த்தை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம், எத்தனை டார்கெட்டாக பிரிச்சிருக்கோம், எப்படி ரிவிஷன் பண்ண போகிறோம், எப்போ மாடல் எக்ஸாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டவங்க ஓகே, நோ ப்ராப்ளம், ஓகேவாப்பா. ஸோ பார்க்காதவங்க இப்போவே போய் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தவங்களும் நான் பாதி தான் சார் பார்த்தேன், நான் காவாசி தான் சார் பார்த்தேன் அப்படிங்கிறவங்களாம் தயவு செஞ்சு அதை ஃபுல்லாக பாருங்க. சரிங்களா? ஏன்னா யாருமே அதை முழுசா பார்க்கல. ஒரு விஷயத்த எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்த ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கையில எடுங்க. ஓகேவா? ஸோ அப்பதான் அது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஓகேவாப்பா? ஸோ அதனால நம்ம குடுக்குற வீடியோஸ தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுக்கப்புறம் நீங்க கிளாஸஸ் கூட நீங்க ஃபுல்லா பார்க்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒரு சில பேர் புக்க வச்சே படிச்சுக்கிருவாங்க. இல்ல நம்ம குடுக்குற மெட்டீரியல் பிடிஎஃப் வச்சே படிச்சுக்கிருவாங்க. அவங்களுக்கு வீடியோஸ் தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? அப்ப கூட நீங்க பாருங்க, பார்க்கல, அது நோ ப்ராப்ளம். ஆனா இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம எப்படி கொண்டு போறோம், எப்படி குடுக்க போறோம், இது இப்படிதான் நடக்க போகுதுங்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரிஞ்சாதான் அடுத்த ஒரு 4 மாசத்துக்கு உங்களால ப்ராப்பரா ரன் ஆக முடியும். ஓகேவா? இந்த டேட்டாவ எடுத்து நீங்க உங்களுக்கான ஒரு ஷெட்யூல நீங்க பண்ணணும். ஓகேவா? இப்ப இந்த ஒரு 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 வீக்குக்கு இந்த 8 நாளைக்கு இந்த ஷெட்யூல் குடுத்துருக்காங்க. இத நம்ம எப்படி பிரிச்சு படிக்கலாம் அப்படிங்க நீங்க அத அனலைஸ் பண்ணி, நீங்க அதுல கொஞ்சம் வொர்க் போட்டு, நீங்க அத உங்களுக்கான ஒரு ஷெட்யூலா நீங்க அத ரெடி பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்பனா தான் அது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கை குடுக்கும். ஓகேவா? ஜஸ்ட் என்ன போட்டோம், உள்ள போனோம், போட்டோம், ஷெட்யூல் எடுத்தோம், அந்த மாரி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேளுங்க. ஓகேவாப்பா? ஓகே. ஸோ இப்ப இந்த வீடியோல நான் என்னென்ன உங்களுக்கு நம்ம குடுக்க போறோம்னா, இந்த ஷெட்யூல் எத்தனை ஷெட்யூல் குடுத்துருக்கோம். ஸோ இதோட ஃபுல் ஓவர்வியூ நான் உங்களுக்கு காட்டப் போறேன். ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ், எப்படி பேமெண்ட் பண்ணணும், அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த மெசேஜஸ் நீங்க எப்படி அனுப்பணும், சரிங்களா? அப்ப எப்படி நீங்க உள்ள ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீடைல்டா சொல்லப் போறேன். சரிங்களா? ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. இது நம்மளுடைய ஒரு ரெக்வெஸ்ட். ஓகேவா? வீடியோ ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். என்னன்னா, இதுக்கு முன்னாடி பேமெண்ட் கட்டினவங்க. சரிங்களா? நம்ம ஸ்டடி பிளான் வீடியோ பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் உள்ள பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? நீங்க பேமெண்ட் பண்ணிட்டாலே உங்க நேம் ரிஜிஸ்டர் ஆயிரும். சரிங்களா? உங்களோட அந்த உங்களோட அந்த இது நம்மளுக்கு வந்துரும். சரிங்களா? நீங்க நீங்க உள்ள அப்ளை ஆகிருவீங்க. ஓகேவா? ஸோ அதனால நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஷெட்யூல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிப்ளை குடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா ஒன் பை ஒன்னா ரிப்ளை குடுத்து உள்ள வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிறது வந்துரும். ஓகேவா? அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப இந்த ஷெட்யூல் வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா ரிப்ளை குடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிறது வந்துரும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க பணம் கட்டிட்டீங்க அப்படின்னாலே நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த மாரி நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க. பணம் அனுப்புன எல்லாருக்கும் பேட்ஜ் லிங்க்கும் மத்த விஷயங்களும் கரெக்ட்டா வந்துரும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பேட்ஜ் லிங்க் இதெல்லாம் அனுப்பியிருப்போம். ஸோ அப்படி வந்தவங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இன்னும் ரிப்ளை வராதவங்களுக்கு ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா வந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஓகே. இப்ப நான் இத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம மொத்தம் 10 ஷெட்யூல் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு ஷெட்யூலுமே நம்ம இப்படிதான் செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஷெட்யூலுக்கு ஒரு ரிவிஷன். ஸோ அதுக்கப்புறம் டோட்டலா 10 ஷெட்யூல் அப்படிங்கிறது பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ஷெட்யூல் எப்படி குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேப்பா. ஸோ இப்ப பாருங்க. ஷெட்யூல் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 10ஆம் தேதி ஆரம்பிக்குது. சரிங்களா? நம்ம 7ஆம் தேதி நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு 2 to 3 டேஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேவா? நம்ம ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு குடுக்க வேண்டியது இருக்கு. சரிங்களாப்பா? ஒரு சில சப்ஜெக்ட்ட எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும், அத நீங்க எப்படி கொண்டு போணும் அப்படிங்கிற மாரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் நம்ம குடுக்க வேண்டியது இருக்கு. இது புதுசா படிக்கிறவங்க, நான் ஏற்கனவே படிக்கிறேன், 3 வருஷமா படிக்கிறேன், 5 வருஷமா படிக்கிறேன், நீங்க யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த ஒரு சில அனாலிசிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. ஓகேவா? கடந்த நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, ஜிஎஸ்ல ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஒவ்வொரு சாப்டரும், ஒவ்வொரு யூனிட்டும் ஹிஸ்டரி தனியா, பாலிட்டி தனியா, எக்கனாமிக்ஸ் தனியா. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் லாஸ்ட் 7 எக்ஸாம் இந்த சிலபஸ் சேஞ்சுக்கு அப்புறம் கடைசியா நடந்த ஒரு 7 எக்ஸாம் இருக்கு. அந்த 7 எக்ஸாம்ல எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க? நம்ம எந்த ஏரியாவ கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணா நம்மளால ஒரு கேரண்டீடான மார்க் நம்மளால எடுக்க முடியும். இப்ப ஹிஸ்டரியில 10 கேள்வி கேட்கறாங்கன்னா, நான் சொல்ற அந்த சாப்டர்ஸ நீங்க படிச்சீங்க அப்படின்னா, நம்ம 6ல இருந்து 7 கேள்விகள் உறுதியா அடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறது 3, 4 கேள்வி தான் நம்மளுக்கு. ஆனா 6 கேள்வில நம்ம கான்ஃபிடென்ட்டா இருப்போம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி
அத அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு எது தேவை, எது முக்கியம், எத படிக்கணும்னு தெரிஞ்சு, புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் இது இருக்கு, சிலபஸ்ல இது இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடாது. அதுலருந்து கேள்விகள் வருதா? கேட்டிருக்காங்களா? ரீசென்ட் டைம்ல இந்த இந்த சாப்டர், இந்த டாபிக் வந்து ஆக்டிவா இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பா படிக்கிறதா? இல்ல ஜஸ்ட் ரீட் பண்ணா போதுமா? இல்ல ஓரளவுக்கு வந்து ஒரு தடவைக்கு 2, 3 தடவ நல்லா ரிவைஸ் பண்ணி படிக்கணுமா? அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த வீடியோஸ்லாம் இப்ப அடுத்தடுத்து நாளையிலருந்து உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாம்ல நம்ம கண்டிப்பா அடிக்கிறோங்கிற கான்ஃபிடென்ட் 100 இல்ல 1000% வரும். ஓகேவா? ஸோ அதனால நம்பிக்கையா இருங்க. நம்ம ஃபுல் கைடன்ஸ் அப்படிங்கிறது குடுத்துருவோம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இப்ப தமிழ பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 1 டூ 6. மொத்தம் தமிழ்ல நமக்கு எத்தனை யூனிட்? 7 யூனிட். ஓகேவா? அதுல 6 யூனிட் வந்து இலக்கணம், மத்த விஷயங்கள் சார்ந்தது. ஓகேவா? ஒரு யூனிட் வந்து கடைசியா உள்ளது இலக்கியம், அறிஞர்கள் இது சார்ந்தது. ஓகேவா? ஸோ இப்ப எப்படி பிரிச்சிருக்கோம்னா, இந்த 6 யூனிட்ட அதுக்கப்புறம் யூனிட் 7 தனியா, அப்புறம் திருக்குறள், அப்புறம் ஸ்பெஷல் டாபிக் அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். ஓகேவாப்பா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் 1 டூ 6 இருக்கு பாத்தீங்களா? இதுல என்னென்ன யூனிட் வந்து நம்ம கவர் ஆகும் அப்படின்னா, யூனிட் 1, 2, 3 அதுக்கப்புறம் வந்து 4, 5, 6 ஓகேவா? இந்த 6 யூனிட்டும் நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில கவர் ஆயிரும். இதுல நம்மளுக்கு இந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிற யூனிட் மட்டும் நம்மளுக்கு இங்க ஸ்பெஷல் டாபிக்ல கவர் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா நம்ம டாப் 600 கலைச்சொற்கள்னு சொல்லி ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் 50, 50 கலைச்சொற்கள் அப்படிங்கிறது கொடுப்போம். 50 to 60 கலைச்சொற்கள் அப்படிங்கிறது கொடுப்போம். மொத்தமா நம்மளுக்கு ஒரு 10 ஷெட்யூல்ல 600 கலைச்சொற்கள் நீங்க படிச்சிருவீங்க. ஓகேவா? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்ப இதுக்கு தாண்டி உள்ளது எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன்ல கவர் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல என்ன குடுத்திருக்கோம்? பிரித்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, ஒலி வேறுபாடு. இப்ப இந்த 4 டாபிக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம குடுத்துருவோம். இந்த 4 டாபிக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ குடுத்துருவோம். அண்ட் இந்த 4 டாபிக்கான பிஒய்க்யூவும் குடுத்துருவோம். சரிங்களா? இப்ப அதுதான் வந்து நம்ம புதுசா வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு டாபிக்கும் சரிங்களா? தமிழா இருக்கட்டும், ஜிஎஸ்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம அந்த டாபிக்ல இருந்து பிஒய்க்யூ என்ன கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேள்விகள்லாம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து, நம்ம அது எல்லாத்தையும் நம்மளோட ஸ்டாஃபே அந்தந்த டிபார்ட்மெண்ட் உள்ள ஸ்டாஃபே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கெங்க இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருங்கிற மாதிரி டீகோட் பண்ணி கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. சரிங்களா? 1 or 2 டேஸ்ல ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டாபிக் இல்ல 2 டாபிக் அது ஒவ்வொரு ஷெட்யூலோட வெயிட்டேஜை பொறுத்து வரும். அப்புறம் திருக்குறள்ல உங்களுக்கு ஒரு டாபிக். ஓகேவா? அடுத்த வாரத்துல இருந்து செகண்ட் ஷெட்யூல்ல இருந்து 2 டாபிக்கா வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். சிலபஸை விட்டு ஒரு பாயிண்ட் கூட இது வெளியே போகாது. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சிலபஸ் இதில் கவர் ஆயிரும். தமிழுக்கான 100 கேள்விகள் நம்ம இந்த கேட்டகரியில ஃபுல் அண்ட் ஃபுல் அடைக்கிறோம். ஓகேவா? ஒவ்வொரு ஷெட்யூல்லையும் இந்த கேட்டகரிக்குள்ள டாபிக் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? திருக்குறள் இந்த வாட்டி ஒழுக்கமுடைமை இருக்கா, அடுத்த வாட்டி பொறையுடைமை இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கா அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான் சிம்பிள். சரிங்களா? ஆனா தமிழுக்கான கேட்டகரி இவ்வளவுதான். இதுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் அவ்வளவுதான் உள்ள போயிரும். அண்ட் புக் சோர்ஸ் பிளஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டுமே கலந்து தான் நம்ம கொடுப்போம் தமிழை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? தமிழை பொறுத்த வரைக்கும் புக் சோர்ஸ் பிளஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டுமே கலந்து தான் நம்ம நடத்த போறோம். மெட்டீரியலை தான் நம்ம நடத்த போறோம். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல ஆப்டிடியூடு, ரீசனிங் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருக்கோம். ஆப்டிடியூட்ல நம்மளுக்கு 15 மார்க்குக்கு 15 கேள்விகள் கேட்கறாங்க. சரிங்களா? ரீசனிங்ல 10 கேள்விகள் கேட்கறாங்க. ஓகேவாப்பா? ஸோ இப்ப ஆப்டிடியூட்ல இந்த 15 மார்க்குக்கு ஒவ்வொரு ஷெட்யூல்லையும் ஒரு டாபிக் இல்ல ஒரு சில டயத்துல சின்ன டாபிக்கா இருக்குன்னா 2 டாபிக் இருக்கும். இப்போ பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ் அது 2ம் சேர்த்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ டைம் இருக்குன்னா காலம் மற்றும் வேலை. அதுக்கப்புறம் ரீசனிங்ல வந்து நம்பர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அடுத்ததுல ஆல்பா நியூமெரிக்கல் வரும், கோடிங், டீகோடிங் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா அடுத்தடுத்த கேட்டகரி மாறிக்கிட்டே வரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 25 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு இந்த 2 கேட்டகரி தான். ஓகேவாப்பா? ஸோ இதுக்கான கிளாஸஸ் உங்களுக்கு பக்காவா கொடுத்துருவோம். எல்லா சம்ஸும் எல்லா மாடல் சம்ஸும் டைம் அண்ட் ஒர்க்னா பேசிக் மாடல்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒரு 30 மாடல் இருக்கு அப்படின்னா அந்த 30 மாடலையும் எடுத்து நம்ம அந்த 30 மாடலுக்கான எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஒரு 5 பார்ட்டா பிரிச்சு ஒரு பார்ட்டுக்கு 6 சம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு அந்த சம்முக்கான ஹோம்ஒர்க்கும் அந்த வீடியோல இருக்கும். சரிங்களா? அதுக்கான டெஸ்ட் வந்து நம்ம எவ்ரி ஷெட்யூல் முடியும் போது நம்ம அந்த டெஸ்ட் கொடுத்துருவோம். இது போக நம்ம தனியாவும் இப்போ டைம் அண்ட் ஒர்க்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து மட்டும் ஒரு 20 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி நம்ம தனியாவும் டெஸ்ட் கொடுக்க சொல்லி நம்ம மேம்கிட்ட வந்து சொல்லியிருக்கோம். ஸ்டாஃப்ட்ட சொல்லியிருக்கோம். அவங்க சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க அதுவும் வந்து எடுக்க போறாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வரப்போகுது. நான் எப்படி தமிழ்லையும் ஜிஎஸ்லையும் நான் உங்களுக்கு பிஒய்க்கு டிஸ்கஷன் வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? பிஒய்க்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி மேக்ஸ்ல நம்ம டெஸ்ட் கொடுக்க போறோம் சாப்டர் வைஸா. ஓகே. அப்ப டைம் அண்ட் ஒர்க்னா டைம் அண்ட் ஒர்க்ல மட்டும் இருந்து ஒரு 25 கொஸ்டின் டெஸ்ட்.
ஓகேவா? இது முன்னாடியே நம்ம சொல்லிருவோம். எல்லாமே ப்ரீவியஸா நம்ம சொல்லி, அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் அப்படிங்கிறது குடுப்போம். இது எல்லாமே உங்களுக்கு நம்மளோட பேட்ச் டெலகிராம் சேனல்ல மட்டும் வரும். ஸோ அதில பிடிஎஃபா வரும். ஸோ அத நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும், நம்ம இத வந்து ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம்ப்பா. ஓகேவா? 1 வந்து 2 யூனிட். ஃபர்ஸ்ட் வந்து 2 யூனிட்ப்பா. இப்ப வந்து ஹிஸ்டரி, பாலிட்டி குடுத்துருக்கோமா, இந்த ஹிஸ்டரி, பாலிட்டில இருக்க லெசன்ஸ் வந்து ஒரு 4, 5 ஷெட்யூல்ல முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் 6வது ஷெட்யூலுக்கு மேல உங்களுக்கு எக்கனாமிக்ஸும், ஐஎன்எம்மும் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் யூனிட் 6 வரும். ஓகேவா? ஸோ இந்த மாரி அடுத்தடுத்த சாப்டர் மாறி, மாறி வரும். இந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல. அதுக்கப்புறம் சயன்ஸ பொறுத்தவரைக்கும் காமன். 10 ஷெட்யூல்லயுமே சயன்ஸ்ல ஒரு 3, 3 லெசன் இருக்கும். ஓகேவா? சயன்ஸு நீங்க இது வரைக்கும்ப்பா. இத நல்லா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும். இந்திய அரசியலமைப்பு வரைக்கும் நல்ல இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். ஓகே. இது எல்லாமே நான் அந்த ஷெட்யூல் 1 எப்படி நம்ம முடிக்க போறோம் அப்படிங்கிற வீடியோல வந்து தெளிவா சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நான் லைட்டா வந்து ஹிண்ட் மட்டும் குடுத்துக்கிறேன். மத்ததெல்லாம் நீங்க உள்ள பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப் எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். ஓகேவா? எண்ட்ல சொல்றேன். அதையும் கவனமா கேளுங்க. சயன்ஸ்ல எப்பயும் போல இந்த மாரி ஒரு 3 லெசன் வரும். ஸோ இதுல புக் பேக், பாக்ஸ் டாபிக் அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். எக்ஸ்ட்ரா டாபிக். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்க பொறுத்தவரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பேட்ச்லயே நம்ம குடுக்குறத சொல்லியிருந்தோம். ஸோ அம்பேத்கர், பகத்சிங், லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் இந்த மாரி தலைவர்கள பத்தி, இல்ல பாலிட்டில இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டாபிக்க பத்தி இந்த மாரி என்னென்ன இருக்கோ, இப்ப பாலிட்டி தானே நம்ம மேல குடுத்துருக்கோம். ஸோ பாலிட்டி இங்க வர டயத்துல பாலிட்டில இருந்து அந்த எக்ஸ்ட்ரா டாபிக், ஹிஸ்டரி இங்க இருக்கா, அப்ப ஹிஸ்டரில இருந்து இந்த எக்ஸ்ட்ரா டாபிக் வந்து நம்ம கீழ கவர் பண்ணுவோம். அடுத்து இது எக்கனாமிக்ஸா, ஐஎன்எம்மா மாறும்போது அதுல என்னென்ன எக்ஸ்ட்ரா டாபிக் இருக்கு, அதுல என்னென்ன அவுட் சோர்ஸ் இருக்கு, அது தேவையானத நம்ம உள்ள கொண்டு வருவோம். சரிங்களா? ஏன்னா ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரு சில விஷயங்களுக்கு தான் நம்ம வெளிய போணும். கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து, ஒரு சில டாபிக் சார்ந்து. இப்ப இந்த தமிழக பட்ஜெட் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்ப பட்ஜெட் கண்டிப்பா நம்ம பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துரும். சரிங்களா? மாற்றமே கிடையாது. ஏன்னா இப்ப தான் போடுறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எக்ஸாம் வரப்போது. ஸோ கண்டிப்பா இந்த வருஷ பட்ஜெட்ல இருந்து நம்மளுக்கு கம்பல்சரி ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சில எக்ஸ்ட்ரா டாபிக் போனா போதும். அதுக்காக சிந்து சமவெளியே நம்ம எங்கேயோ ஒரு புக்ல போய் தேடி படிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அது நம்ம புக்ல என்ன இருக்கோ அத படிச்சா போதும். சரிங்களாப்பா? இவ்வளோதான். இவ்வளோதான். இவ்வளோதான் நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா சார்? இவ்வளோ இருக்கா சார்? அதெல்லாம் கிடையாது. தமிழ்னா 1 பேஜ், 2 பேஜ் தான் இருக்கும். 2 நாள் உட்கார்ந்தா போதும். தமிழுக்கு நீங்க முழு மூச்சா 2 நாள் உட்கார்ந்தா இந்த யூனிட் இந்த இந்த 1 ஃபர்ஸ்ட் யூனிட், யூனிட் 1 டூ 6 அப்புறம் யூனிட் 7 திருக்குறள் ஸ்பெஷல் டாபிக் இது எல்லாமே முடிச்சிடலாம். 2 நாள் போதும் தமிழுக்கு. ஓகேவாப்பா? ஸோ அந்த மாரி தான் செக்ரிகேட் பண்ணி குடுத்துருக்கோம். சரி ஓகே. நான் இதெல்லாம் வந்து ஷெட்யூல் 1ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா பேசினா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ அதனால எக்ஸாம் டேட்டு, ஆன்ஸர் கீ எப்போ வரும்னு குடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் இந்த மாரி குடுத்துருப்போம். அடுத்து ஷெட்யூல் 2 வரும். அடுத்த ஷெட்யூல் 2 முடிஞ்சதுக்கப்புறம் அதுலயும் இதே மாரி குடுத்துருப்போம். அப்புறம் ஷெட்யூல் 3. ஷெட்யூல் 3ல பாருங்க தமிழு, அதுக்கப்புறம் யூனிட் 7 திருக்குறள், ஸ்பெஷல் டாபிக், அப்புறம் ஆப்டிட்யூடு, மேத்ஸ்ல 2 டாபிக், அப்புறம் ஜிஎஸ்ல 4ஆ செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க சயன்ஸ், ஸோ எக்ஸ்ட்ரா டாபிக். 3 ஷெட்யூல் முடிஞ்சோனே ஒரு ரிவிஷன். ஓகேவாப்பா? ரிவிஷன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 ஷெட்யூல்ல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அத ரிவிஷன் பண்ண போறீங்க. அவ்வளோதான். எல்லாத்துக்குமே அதே தான். ஃபர்ஸ்ட் 3 ஷெட்யூல்ல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அத ரிவிஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம் டேட். அதுக்கும் 200 மார்க்குக்கு உங்களுக்கான கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்கும். குடுத்துருவோம். ஒவ்வொரு அந்த ஷெட்யூல் முடியும்போதும் சரிங்களா? மேல நம்ம டேட் குடுத்துருப்போம். ஒவ்வொரு ஷெட்யூல் முடியும்போதும் இங்க பாருங்க. நம்ம அந்த டேட் குடுத்துருக்கோமா? 26/8 இது வந்து ஸ்டார்ட்டிங் டேட். சாரிப்பா. 26/8 குடுத்துருக்கோமா? இது வந்து ஸ்டார்ட்டிங் டேட். 2/9 குடுத்துருக்கோமா? இதான் எண்ட் டேட். ஓகேவா? இந்த 2/9 அன்னைக்கு இந்த ஷெட்யூல் 3க்கான டெஸ்ட் இருக்கும். 200 கொஸ்டின் நம்ம குடுத்துருவோம். ஓகேவா? அத தான் கீழ நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருப்போம். எக்ஸாம் டேட்ன்னு சொல்லி. சொன்னேன்னா 2/9 செப்டம்பர் 2ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட். ஓகேவாப்பா? ஸோ இதே மாரி தான் ஒவ்வொரு ஷெட்யூலும் போகும். ஸோ 4 இது 4வது ஷெட்யூல். ஸோ இதே மாரி அடுத்து 5த் ஷெட்யூல். இந்த மாரி ஒவ்வொரு ஷெட்யூல் 6வது ஷெட்யூல் இது 6 முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் 2. ஓகேவாப்பா? 6 ஷெட்யூல் முடிஞ்சோன ரிவிஷன் 2 அதுல 4, 5, 6 ஷெட்யூலுக்கான ரிவிஷன் வந்து பண்ணுவீங்க. ரைட்டா? ஷெட்யூல் 2 ரிவிஷன் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷெட்யூல் 7 ஸ்டார்ட் ஆகும். ஷெட்யூல் 7 நான் பிடிஎஃப் வந்து குடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஷெட்யூல் 8 ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் ஷெட்யூல் 9 ஓகேவாப்பா? ஸோ அதுக்கப்புறம் இதுல மட்டும் 4 ஷெட்யூல் வரும். ஷெட்யூல் 10 ஓகேவா? இது 10 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிவிஷன் 3 இருக்கும். ரிவிஷன் 3 ஓகேவா? ரிவிஷன் 3ல நீங்க 7, 8, 9, 10 4 ஷெட்யூலுக்கான ரிவிஷன் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. சரிங்களா? இந்த ஷெட்யூல் 4க்கு மட்டும் நம்ம டேட் எக்ஸ்ட்ராவா குடுத்துருக்கோம். மத்த ஷெட்யூலுக்குலாம் வந்து நம்ம 8 நாள் தான் குடுத்துருப்போம். இதுல மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கன்டென்ட் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்காக இதுல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேட் குடுத்துருப்போம். நான் ரிவிஷன்லயுமே நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் குடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதனால வந்து நீங்க பயப்பட வேணாம். எல்லாமே ஈஸியான கன்டென்ட் தான். என்னடா இவ்வளோ லெசன்ஸ் இருக்கு அப்படிலாம் பயப்படாதீங்க. அதுல என்ன படிக்கணும், என்ன தேவைங்கிறது இருக்கு.
சரிங்களா? நம்ம குடுத்துருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தான் குடுத்துருக்கோம். இப்ப இதுல ஒரு சில பேர் கேட்பாங்க. சயின்ஸ் இது எல்லாமே கவர் ஆயிருச்சு. ஏன்னா சயின்ஸ் கவர் ஆகலைன்னு கேட்பாங்க ஒரு சில பேரு. சயின்ஸ் இதெல்லாம் கவர் ஆயிருச்சு. இப்ப என்னன்னா, இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்லாம் இவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க பயப்பட வேணாம். நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து டைமிங் இருக்கு. அடுத்து நம்ம ரிவிஷன் குடுக்க போறோம். இப்ப இந்த ரிவிஷன் முடியுதுல, இது முடிஞ்சதுக்கப்புறம் ரிவிஷன் பிளான் ஸ்டார்ட் ஆகுது. எப்ப ஸ்டார்ட் ஆகுது? நவம்பர் 16 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல் ரிவிஷன். பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல் ரிவிஷன். ஷெட்யூல் 1, 2ன்னு இங்க குடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு டீட்டெயிலா என்னென்ன லெசன் மேல நான் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணுங்கிறது, அதுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி குடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு ஏத்த மாரி நான் லிஸ்ட் பண்ணி நான் அப்புறம் குடுப்பேன். சரிங்களா? இந்த ரிவிஷன் நம்ம ஸ்டார்ட் ஆகும்போது 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதா? 15ஆம் தேதி நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ஓகே. ஸோ அதுல வந்து நம்ம அந்த என்னென்ன ஆட் பண்ணணுமோ, அத ஆட் பண்ணி தரேன். நான் என்ன பிளான்ல இருக்கோம்னா, இப்போதைக்கு யூனிட் வைஸா ரிவிஷன் போலாம் அப்படிங்கிற மாரி பிளான் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த சிச்சுவேஷன் படி ஏன்னா அப்ப வந்து நம்மளுக்கு குரூப் 2 முடிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்ப குரூப் 2ல வந்திருக்கக்கூடிய கொஸ்டின வச்சு ஏன்னா நவம்பர் 16, அக்டோபர் 24, 25 நம்மளுக்கு குரூப் 2 முடிஞ்சிரும். ஓகேவா? அப்ப நவம்பர்ங்கிறபோது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். கொஸ்டின் எப்படி வந்திருக்கு, என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிரும். சப்போஸ் ஏதாவது நம்ம விட்டிருந்தாலுமே இந்த ரிவிஷன்ல அடிச்சு ஒதுக்கி முடிச்சு விட்டுறலாம். ஓகேவா? நீங்க கவலையே பட வேணாம். அதுக்கு ஏத்த மாரி தான் பக்காவா பிளான் போட்டிருக்கோம். ஓகேவாப்பா? ஸோ இந்த ஒரு வாய்ப்ப மட்டும் தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். கடைசி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. ஓகேவா? ஏன்னா அடுத்து புக்கு மாறப்போது. நெறைய விஷயங்கள் மாற்றத்துக்கு வரப்போது. ஸோ அதனால லாஸ்ட் சான்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டீட்டெயிலா கடைசியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. ஸோ 2ண்ட் ரிவிஷன், 3rd ரிவிஷன், 4த் ரிவிஷன் 5 ரிவிஷன் குடுத்துருக்கோம். ஓகேவாப்பா? ஒவ்வொரு ரிவிஷனுக்கும் 5 நாள் டைம் இருக்கும். நம்ம ரிவிஷன் பண்ணி இந்த ரிவிஷன் முடியும்போதும், இப்ப 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. 10ஆம் தேதி முடியுது இல்லையா? இந்த 10ஆம் தேதி முடியும்போது உங்களுக்கு 200 கொஸ்டினுக்கான டெஸ்ட் இருக்கும். ஓகே. அதே மாரி இங்க 1ஆம் தேதி ரிவிஷன் 4 ஸ்டார்ட் ஆகுது. 5ஆம் தேதி முடியுது. 5ஆம் தேதி உங்களுக்கு 200 கொஸ்டினுக்கான டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கும் 200 கொஸ்டினுக்கான டெஸ்ட். அதான் நம்ம 15,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது போட்டிருப்போம். ஓகேவாப்பா? ஓகே. இது முடியுது சார். இப்ப 10, 12ல நம்மளுக்கு ரிவிஷன் முடிஞ்சிருச்சு சார். அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. அது என்ன சார் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு? எக்ஸாம்ல எப்படி இந்த பேட்டர்ன்ல இந்த இதுலருந்து இவ்வளோ கொஸ்டின் வரும்னு கேட்கறாங்களோ, டிட்டோவா அப்படியே இருக்கும். எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ, அதே மாரி இருக்கும். டிட்டோவா. அந்த கொஸ்டினோட அந்த கொஸ்டினோட நம்பர் கவுண்ட் சரிங்களா? இப்ப வந்து ஹிஸ்ட்ரியிலருந்து 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, ஹிஸ்ட்ரியிலருந்து 10 கொஸ்டின். பாலிட்டிலருந்து 15 கொஸ்டின்னா, பாலிட்டிலருந்து 15 கொஸ்டின். இந்த மாரி கரெக்ட்டா அந்த கவுண்ட்ல ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி இருக்கும். அதுதான் ஃபுல் மாடல் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 4 டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க நம்மள்ட்ட அட்டெண்ட் பண்ணுவீங்க. 12ஆம் தேதி, 14ஆம் தேதி, 16ஆம் தேதி, 18ஆம் தேதி 4 டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஏன் இடையில ஒரு நாள் கேப் குடுத்துருக்கோம்னா, நீங்க டெஸ்ட்ட அனலைஸ் பண்ணணும். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட் அப்படிங்கிறது கொஸ்டின் குடுக்குறாங்க. அத எழுதுறோம். கரெக்ஷன் பார்க்குறோம். இவ்வளோ தப்பு, இவ்வளோ கரெக்ட் தூக்கி ஓரமா போட்டு போறது கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உண்மையான வேலையே டெஸ்ட்ல. சரிங்களா? கரெக்ஷன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம், நீங்க என்ன பண்ணணும்னா, அத எடுத்து எத்தன கொஸ்டின் தப்பு? இதுல எத்தன கேள்வி நான் தெரிஞ்சு தப்பு பண்ணேன்? எத்தன கேள்வி எனக்கு தெரியாம சரியா வந்துருச்சு? ஏன்னா நீங்க தெரியல. நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன போடுவோம் அப்படின்னு பின்னு போடுவீங்க. அது சரியாயிரும். அதெல்லாம் நீங்க உங்களுக்கு கரெக்ட்டா வந்த ஆப்ஷன்ல சேர்த்துக்க கூடாது. அதுவும் உங்களுக்கு தெரியாத கேள்வி தான். புரியுதா? ஸோ அதையும் நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணணும். அதையும் நீங்க திரும்ப பார்க்கணும். திருப்பி பார்க்கணும். அப்பனா தான் எக்ஸாம்ல அது ஞாபகம் வரும். இப்ப நீங்க ஃப்ளூக்ல போட்டுட்டீங்க. அங்கே போய் இதே மாரி ஃப்ளூக்ல வராது. சரியா? டெஸ்ட் அப்படிங்கிறது, நீங்க டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ கேள்விகள் தவறா இருக்கோ, அந்த கேள்விகள போய் நீங்க புக்ல எடுக்கணும். எங்க இருக்கு இந்த கேள்வி? நான் எல்லாத்தையும் தான படிச்சேன். இந்த கேள்வி எங்க நம்ம விட்டோம்? இது எங்க தப்பிச்சுச்சு? அப்படின்னு அத தேடி புடிச்சு, அத ஒருக்க நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு அது மறக்காது. ஓகேவா? இதுக்கு தான் டெஸ்ட்டு. முதல்ல இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சும்மா வந்து நம்ம டெஸ்ட் போடுறோம். அது கிடையாது. டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் இந்த அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். நான் இத ஒரு டீட்டெயில்ல தனி ஒரு வீடியோவாவே வந்து சொல்றேன். சரிங்களா? டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த அனலைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம பண்ணியிருக்கோம்? எத்தன கேள்வி தப்பா இருக்கு? படிச்ச கேள்விகள் எத்தன தப்பு பண்ணியிருக்கோம்? அதெல்லாம் ரொம்ப நீங்க முக்கியமா நோட் பண்ணணும். அத நோட் பண்ணி திரும்ப நீங்க அத சரி பண்ணி திரும்ப அந்த கொஸ்டின நீங்க படிச்சு வைக்கணும். ஏன்னா படிச்சுட்டு போய் உங்களுக்கு மறக்குதுன்னா, அப்ப எக்ஸாம் வரைக்கும் அது எப்படி தாக்கு பிடிக்கும்? ஓகேவா? ஸோ அப்ப இந்த மாரி விஷயங்கள நீங்க அனலைஸ் பண்ணணும். இது எப்படிங்கிறத நான் ஒவ்வொரு டெஸ்ட் முடியும்போது சொல்றேன். அப்புறம் 5த் ஃபுல் மாடல்ங்கிறது டைரக்ட்டா நீங்க குரூப் 4ல போய் எழுதிட்டு வந்துருவீங்க. இத ஏன் சார் நீங்க சேர்த்திருக்கீங்க? நீங்களா குடுக்க போறீங்க? அப்படின்னு நெறைய பேர் கேட்பீங்க. ஸோ இல்லப்பா அதாவது என்னன்னா, உங்களுக்கு நம்ம குரூப் 4 எழுத போறோம். அப்படி ஒரு எக்ஸாம் எழுத போறோம். இது ஒரு பெரிய எக்ஸாமு. இது கஷ்டமான எக்ஸாம் அப்படிலாம் தெரியவே கூடாது. நம்மள்ட்ட நீங்க 200 மார்க்குக்கு ஒரு நாள் எழுதிக்கிட்டே இருக்கணும். டக்குனு அது ஒரு நாள் போய் எழுதிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான்ப்பா முடிஞ்சுச்சு. ஓகேவா? எதையுமே நம்ம பெருசா பார்த்தா தான், ஒரு கல் எடுத்து கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தா தான் அது பெருசா தெரியும். கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க, அது ரொம்ப சிம்பிளா தெரியும். அதே மாரி ஒரு வெயிட் தூக்கி வேல பார்க்குறவங்க, அந்த மாரி ஒரு ரிச்சா இழுக்கிறவங்க, ரொம்ப கடினமா வேல பார்க்குறாங்க இல்லையா? மார்க்கெட்ல மூட்டை தூக்குறவங்க, இவங்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம நெனப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்குறாங்க, இவ்வளோ வெயிட்ட எப்படி தூக்க முடியும்? ஆனா அவங்களுக்கு டெய்லி அத செய்யும்போது, அவங்களுக்கு அது ஒரு பெரிய சுமையாவே தெரியாது.
அவங்களோட உடலும், அவங்களுடைய மனமும் அதுக்கு வந்து பழகிரும். புரியுதாப்பா உங்களுக்கு? அவங்களோட மனசே என்ன டெய்லி தூக்குறது தானே அப்படின்னு அந்த மாரி சிம்பிளா போயிரும். ஆனா நம்ம போய் புதுசா அன்னைக்கு ஒரு நாள் தூக்கணும் அப்படின்னா, அது தூக்க முடியாது. ஓகேவா? இதான் ஃபேக்ட். சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து இந்த ஃப்ளோலயே வச்சிருக்கோம். 2 நாளைக்கு ஒருக்க, 1 நாளைக்கு ஒருக்க நீங்க டெஸ்ட் எழுதிக்கிட்டே வரீங்க. எழுதிட்டே வந்து அந்த குரூப் வரையும் போய் அப்படியே எழுதிட்டு வந்துடுறீங்க. அதே ஃப்ளோல. முடிஞ்சா சிம்பிளா நம்ம முடிச்சிடுறோம். ஓகேவா? ஸோ இப்படி போகும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும். நீங்க வந்து அது ஒரு பெரிய எக்ஸாம். இந்த மாரி உங்க மைண்ட் செட் வராது. ஓகேவா? ஸோ இப்ப இதுதான்ப்பா ஷெட்யூல். ஓகேவா? ஷெட்யூல ஃபுல்லா பார்த்துட்டீங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப்பும் நான் குடுக்குறேன். ஸோ இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கீழ நான் நம்மளோட அஃபிஷியல் சேனல் லிங்க் குடுத்துருக்கேன். அஃபிஷியல் டெலகிராம் சேனல் லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனல்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அங்கே இருக்கும். இத ஃபுல்லா பார்த்துட்டு, நீங்க இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 9600324269 இந்த நம்பருக்கு. அப்படி இல்லைன்னா 9159145748 இந்த நம்பருக்கு. இது 2ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணலாம். சார் அந்த நம்பர் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா, இந்த கியூஆர் ஸ்கேனர எடுத்துக்கோங்க. இது நம்மளுடைய அஃபிஷியல் ஸ்கேனர். ஓகே. அப்ப இத நீங்க ஸ்கேன் பண்ணீங்க. இத இப்படியே கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இத மட்டும் நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா பேமெண்ட் அப்படிங்கிறது நீங்க கட்டிறலாங்க. ஓகேவா? ஸோ ₹100 வந்து பேமெண்ட். இந்த பேட்ஜ்க்கான ஃபீஸ் அப்படிங்கிறது ₹100. ஓகேவாப்பா? ஏன் நம்ம அத நீங்க தம்ப்நெயில்லே பார்த்திருப்பீங்க. ஏன் நம்ம இவ்ளோ லோவான காஸ்ட் இவ்ளோ விஷயங்கள் குடுக்குறோம் அப்படின்னா, எல்லாரும் இதனால பயனடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான். சரிங்களா? நம்ம வந்து இத ஒரு சர்வீஸ் மைண்டடா தான் வந்து பார்க்கணும்னு நெனைக்கிறோம். ஏன்னா இதே பேட்ஜ் நம்ம ₹1000 போட்டு போடலாம். அதுக்கு வந்து ஆள் சேர தான் போறாங்க. அதுக்கு நம்மளுக்கு காசு வரதான் போகுது. சரிங்களா? ஆனா ஏன் வந்து நம்ம இத இவ்வளோ கம்மியான அமௌண்ட்ல பண்றோம் அப்படின்னா, நெறைய ஏழை மாணவர்கள் இருக்காங்க. நெறைய இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கால வந்து ரொம்ப அமௌண்ட் செலவழிச்சு படிக்க முடியாதவங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி படிக்க முடியாதவங்க, இந்த மாரி மாணவர்கள், இந்த மாரி இளைஞர்கள் இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பெண்கள் நம்மளோட பேட்ஜ் நம்மளோட வீடியோஸ பொறுத்தவரைக்கும் இப்ப இந்த வீடியோவ பார்க்கிறதே பெண்கள் தான் நீங்க அதிகமா பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களாலலாம் குழந்தைங்கள விட்டுட்டு, வீட்ட விட்டுட்டு, போய் ஒரு அகாடமில உட்காந்து படிக்கிறதோ, போய் வேற எங்கேயோ தங்கி உட்காந்து படிக்கிறதோ, ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ உங்கள மாரி ஆட்களுக்கெல்லாம் இந்த மாரி ஆன்லைன்ல நம்ம பண்றது, ஸோ இந்த மாரியான பேட்ஜஸ் தான் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சரிங்களா? ஏன்னா, உங்களோட சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கும். ஒரு நாள் உங்களால முடியும். இப்போ உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு சில பேர் கை குழந்தைங்க இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ இப்போ திடீர்னு ஒரு நாள் முடியல. ஒரு 2 நாள் முடியல. இல்ல ஒரு நாள் ஒரு ஒரு 1 வாரம் உடம்பு சரியில்ல. இல்ல வேற ஏதாவது அவங்கள ஊருக்கு போறோம். ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம். இல்ல வீட்ல வேற யாருக்காவது வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன். நம்மளுக்கே வந்து ஏதோ அந்த மாரினா, உங்களால ஒரு ரெகுலரா அதே மாரி நீங்க பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க, காலேஜ் போய்க்கிட்டே படிக்கிறவங்க, ஆண்கள், பெண்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு இது பெர்ஃபெக்ட்டான ஒரு பேட்ஜா சூட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான்ப்பா ரொம்ப முக்கியம். நம்ம கீழ குடுத்திருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 9445085855 இந்த நம்பருக்கு நீங்க இந்த கியூஆர் இதெல்லாம் பண்ணல சார். நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். நீங்க சென்ட் பண்ணுங்க அப்படின்னா, இந்த நம்பருக்கு ஹாய் சார் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இல்ல ஹாய் சார் பேட்ச் ஜாயினிங். ஓகேவா? பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. இந்த எந்த நம்பருக்குமே தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம். ஓகேவா? அது வாட்ஸ்அப் நம்பரா இருந்தாலும் சரி, பேமெண்ட் நம்பரா இருந்தாலும் சரி. ஓகேவா? நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கம்பல்சரி ரிப்ளை அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அது 1 நாளோ, 1 1/2 நாளோ. ஓகேவா? கம்பல்சரி உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிறது வந்துரும். சரிங்களா? நீங்க மத்தபடி ஃபோன்லாம் பண்ண வேணாம். ஏன்னா ஃபோன் யாருமே பிக் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நீங்க வேஸ்ட்டா ஃபோன் அடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? நம்மளுக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபோன் யாரும் பிக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பிஸி வொர்க் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. உங்களுக்கு ரிப்ளை இதுல போய்க்கிட்டு இருக்கும். ஸோ அப்ப நம்ம வந்து ஃபோன் எடுத்து நம்ம ரிப்ளை குடுத்தோம்னு வைங்களேன், அது டைம் இழுக்கும். அதனால அந்த டைம்ல நம்ம ஒரு 10 பேத்துக்கு ரிப்ளை குடுத்துறலாம். ஓகேவா? ஸோ அதனால ஃபோன் எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. அதுவும் கீழ குடுத்திருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த பேமெண்ட் நம்பர் 2த்துக்கும் வெறும் பேமெண்ட் மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கு வாட்ஸ்அப்போ, காலோ எதுவுமே தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். ஓகேவாப்பா? ஸோ இந்த 2 நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 2 நம்பருக்கு கால், வாட்ஸ்அப் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த கீழ குடுத்திருக்கக்கூடிய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் பண்ணுங்க. இந்த நம்பர் நீங்க பதிஞ்சும் வாட்ஸ்அப் நம்ம இது காட்டல அப்படின்னா, இந்த கியூஆர நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது வாட்ஸ்அப்க்கான கியூஆர். நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப்க்கான கியூஆர். ஓகேவா? இந்த கியூஆர நீங்க ஸ்கேன் பண்ணி, இது மூலியமா நீங்க உள்ள வந்தும், நீங்க நம்மள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டீங்கனாலே, உங்களோட இது நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்ம லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் குடுத்துருக்கோம். அதையுமே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். போன வீடியோலயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். கம்மியான பேர் தான் சேர்க்க போறோம். அதுதான் உண்ம. சரிங்களா? அப்ப எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க வந்து ஃபுல் ஆயிருச்சா இல்லையான்னா, இந்த நம்பர் இந்த 2 நம்பரும், இந்த ஸ்கேனரும் எப்ப வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாம போதோ
சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா செகண்ட் நம்பர் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் நம்பரும் ஒர்க் ஆகலையா? கியூஆர் பண்ணுங்க. இல்ல ஃபர்ஸ்ட்டே கியூஆர் பண்றீங்களா? நல்லது. ஃபர்ஸ்ட்டே கியூஆர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலையோ, அப்ப வந்து நீங்க WhatsAppல கேளுங்க. சார் சீட் இருக்கா? பேட்ஜ் அவைலபிளா? அப்படின்னு கேளுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் ஆகுதுன்னா, நீங்க பேமெண்ட்ட டைரக்ட்டா போட்டு ஸ்கிரீன்ஷாட்ட மட்டும் இந்த WhatsAppக்கு அனுப்பிவிடுங்க. சரிங்களா? பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளோட இந்த WhatsApp நம்பருக்கு டைரக்ட்டா நீங்க ஸ்கிரீன்ஷாட்ட சென்ட் பண்ணி விட்டா போதும். அந்த ரூ. 100 நீங்க போட்டதுக்கான ஸ்கிரீன்ஷாட்ட எடுத்து நீங்க சென்ட் பண்ணி விட்டா போதும். நம்ம பார்த்துட்டு சொல்லிருவோம். ஓகேவாப்பா? ஓகே. ஸோ அவ்வளதான். ஸோ இதான் வந்து இந்த ஷெட்யூல பத்தின ஒரு சில டீட்டெயில்ஸ். ஒரு ஒரு முக்கியமான ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன். ஏன்னா வந்து ஓகேப்பா. ஸோ இப்ப இத பார்த்துட்டு நீங்க வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ₹100 இந்த பேட்ஜ்க்கான பேமெண்ட் அப்படிங்கிறது ரூ. 100. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. எதுக்காக நம்ம அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எதுக்காக நீங்க அரசு அதிகாரி ஆகணும்? யோசிங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன தோணும்? நான் வந்து ஒரு ஒரு நல்ல மரியாதையா இருக்கும். நல்ல வந்து ஒரு கௌரவமா இருக்கும். நம்ம வீட்ல வந்து யாருமே படிக்கல. நம்ம அப்பா, அம்மா படிக்கல. நம்ம வந்து ஒரு அரசு அதிகாரியா நம்ம இருக்கும்போது, நம்மளுக்கு வந்து அது 4 பேர் வந்து நம்மள மதிப்பாங்க. அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம். 2 பணம் சம்பாரிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு சில பிரிவிலேஜஸ் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு சில ஸ்கீம்ஸ் இந்த இந்த மாரி கவர்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சில சலுகைகள்லாம் கிடைக்கும். பென்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்களுக்காக. ஓகேவா? இத தாண்டி ஒரு 3வதா ஒரு கேட்டகரி இருக்கு. என்ன அப்படின்னா, இதுல வந்து இந்த நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது இருக்கு பார்த்தீங்களா? கௌரவம். இதிலயே வந்து நான் அம்மாக்காக படிக்கிறேன் சார். அப்பாக்காக படிக்கிறேன் சார். என் ஒய்ஃப்க்காக படிக்கிறேன். இல்ல என் ஹஸ்பண்ட்காக படிக்கிறேன். என் குழந்தைகளுக்காக படிக்கிறேன். இது எல்லாமே அடங்கிரும். ஓகேவா? உங்கள சார்ந்தது. ஓகேவா? 2வது பணம் சார்ந்தது. 3வதா ஒரு கேட்டகரி இருக்குப்பா. அந்த கேட்டகரி தான் என்னன்னா, சார் எனக்கு வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் சார். நம்மளோட ஸ்டேட்டுக்காக நான் வந்து ஏதாவது பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் இந்த மக்களுக்காக நம்மளோட ஒரு உழைப்பு வந்து உதவணும்னு நெனைக்கிறேன். அப்படி நெனைக்கிற ஒரு சில கேட்டகரியில ஆட்கள் இருப்பாங்க. சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எந்த நீடு வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும். நீங்க குழந்தைங்களுக்காக பார்க்கிறதா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டுக்காக, இல்ல 4 பேர் நம்மள மதிக்கணும், நம்ம காசு பணம் சம்பாரிக்கணும், எதுவா இருந்தாலும், ஃபர்ஸ்ட்டு உங்களோட மைண்ட்ல நம்ம சர்வீஸ் பண்ணணும். நம்ம மக்களுக்காக நம்ம வேலை பார்க்க போறோம். அப்படிங்கிற ஒரு எண்ணத்த உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. சரிங்களா? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லருந்து சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கிங்டம் அப்படிங்கிறது, சும்மா எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டு நீங்க உள்ள போனா போதுங்கிறது மட்டும் கிடையாது. நல்ல ஆஃபீசரா நம்ம தேர்ந்தெடுக்கணும். புரியுதா? நீங்க வந்து ஒரு தரமான ஒரு ஆஃபீசரா நீங்க உருவாகணும். ஓகேவா? ஸோ அப்படி உள்ள போய் உட்காரணும். ஓகேவாப்பா? ஸோ அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு அதிகாரிய உருவாக்குறது தான் நம்மளோட வேல. அத விட்டுட்டு, சும்மா இதெல்லாம் அடிச்சா போதும், யார் வேணாலும் உள்ள போங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு அதிகாரி அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு சில குவாலிட்டீஸ் இருக்கு. ஒரு கவர்ன்மென்ட் ஆஃபீசர்னா அவங்களுக்குன்னு ஒரு சில குவாலிட்டீஸ் இருக்கு. அவங்களுக்கு கீழ இத்தனாயிரம் பேர்ன்னு மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்கு கீழயும் எத்தனையோ மக்கள், அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மக்களுக்கு. சரியா? அப்ப அத மனசுல நிப்பாட்டி படிங்க. ஓகேவா? ஏன்னா, நம்ம நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறத விட, மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த குடுக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். என்னன்னு கேளுங்க. ஒரு ஒரு ஊரு, ஒரு சின்ன கிராமம். அதுல ஒரே ஒரு குடிசை இருக்கு. வயக்காட்டுக்கு பக்கத்துல. சுத்தி ரொம்ப ஊர்லாம் இல்ல. வீடுலாம் இல்ல. ரொம்ப சின்ன தள்ளி தான் எல்லா வீடுகளும் இருக்கு. ஒரே ஒரு குடிசை வீடு இருக்கு. அந்த குடிசை வீட்டுக்குள்ள சின்ன வீடு. அதுக்குள்ள ஒரு தாத்தாவும், ஒரு பாட்டியும் உட்கார்ந்துருக்காங்கப்பா. மழை சோன்னு அடிச்சு ஊத்துது. மழைனா மழை, அப்படி ஒரு மழை. இடியும் மின்னலும் வெட்டுது. மழை அப்படி பெய்யுது. அந்த வீட்டுக்குள்ள அந்த தாத்தாவும், பாட்டியும் மட்டும் அப்படியே ஒண்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. குளுர்ல மழை தண்ணி வேற அங்கிட்டு, இங்கிட்டுமா கொஞ்சம் கொஞ்சமா சொட்டிக்கிட்டே இருக்கு. ஏன்னா கூரை வீடு தானே. சின்ன வீடு. அதுவும் ஒரு 10க்கு 10 கூட தான் இருக்கும். அதுக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப யாரோ ஒரு ஆள் வந்து கதவ தட்டுறாங்க அந்த மழையில. இப்ப இந்த தாத்தா என்ன சொல்றாரு அந்த பாட்டிட்ட, "யாரோ கதவ தட்டுறாங்கப்பா. போய் பாரு. யாரும் மழையில நின்னாங்கன்னா உள்ள வர சொல்லுங்கிறாரு." அப்ப அந்த பாட்டி என்ன சொல்றாங்க, "இங்க நமக்கே இடம் இல்ல. நம்ம எப்படி அவரையும் கூட்டியாந்து உள்ள உட்கார வச்சுக்கிறது?" அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, "இல்ல, இல்ல. அது தவறு. அவர் நனையிறாங்க பாரு. போய் மழையில நனையிறப்ப போய் கூப்பிடு." அப்படின்னோன, இந்த பாட்டியும் போய் கதவ தொறந்து கூட்டு வந்துடுறான். அவரும் வந்து உள்ள உட்கார்ந்துக்கிறாரு. ஒரு வயசானவரு. அவரும் ஒரு வயசானவரு. அவரும் வந்து உள்ள உட்கார்ந்துக்கிறாரு மழைக்கினால. ஓகேவா? அடுத்து திரும்ப இன்னொரு கதவ தட்டுற சத்தம் கேட்குது. அப்பயும் போய் இந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நீங்க போய் அத இன்னொரு ஆளையும் உள்ள அனுப்புங்க." அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? தொறந்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கூப்பிடுறாரு. உடனே இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் உள்ள வந்தான் பாத்தீங்களா? அவர் என்ன சொல்றாரு, "இங்க நமக்கே இடம் இல்ல." யாரு? இந்த தாத்தாவோட அந்த பாட்டி கூட சொல்லல. தாத்தாவோட ஒய்ஃப் பாட்டி. அது சொன்னா கூட ஏத்துக்கலாம். ஏன்னா இது அவங்க வீடு.
ஆனா இவரே மலைக்கு ஒண்டி வந்து உள்ள உட்கார்ந்தவரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பெர்சன். அந்த ஃபர்ஸ்ட் பெர்சன் சொல்றாப்ல, "ஏய் நான் அவரையும் இன்னொரு ஆள ஏன் உள்ள கூப்பிடுறீங்க? இங்க நமக்கே இடம் இல்ல." அப்படின்னு சொன்னோனே, "இல்ல, இல்ல." அந்த தாத்தா வந்து, "இல்ல, இல்ல அதெல்லாம் தப்பு. அவங்களும் வந்து மலையில கஷ்டப்படுறாங்க. இருக்கிற இடத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம்." அப்படின்னு சொல்லி அவரையும் உள்ள கூப்பிடுறாரு. இதே மாரி இன்னும் ஒரு 2, 3 பேர் வந்துட்டாங்கப்பா. உள்ளுக்குள்ள நெருக்கமா உட்கார்ந்துருக்காங்க எல்லாருமே. இடமே இல்ல. இருக்கிற இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி இங்கிட்டு, இங்கிட்டுமா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப கடைசியா அந்த கதவு லைட்டா தொறந்து தான் இருக்கு. பூட்டெல்லாம் இல்ல. ஏன்னா இடமே இல்லையே. இருக்கிறதே கொஞ்சம் இடம் தானே. அப்போ ஒரு கழுத வந்து கதவ வந்து தட்டுது. தொறக்குது. சரிங்களா? முட்டும்போது, இந்த தாத்தா என்ன பண்ணுவாரு? அத எந்திரிச்சு போய் கழுதையா, வா, வா நீயும் உள்ள வந்துக்க. மழை பெய்யுது. நீயும் உள்ள வந்து ஒதுங்கிக்கன்னோன, இங்க இருக்கிறவங்க பூரா கத்துறாங்க. ஏற்கனவே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பூரா, இங்க நமக்கே இடம் இல்ல. கழுதைய கொண்டு போய் உள்ள விடுற. ஒரு மனுஷனா இருந்தாலும் பரவால்ல. கழுதைய போய் உள்ள விட சொல்றியே! அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே சவுண்ட குடுக்கவும், அந்த கழுத உள்ள வந்து பார்த்தது, இங்கே இடம் இல்ல. இவைங்கள எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டுன்னு, அந்த கழுத திரும்ப ரிட்டர்ன் போயிருது. மலையிலேயே திரும்ப நடந்துகிட்டே திரும்பி போகுது. இந்த தாத்தாக்கு மனசு கேட்கல. என்னடா இது பாவம் அந்த கழுத வந்து இப்படி மலையில நனைஞ்சுக்கிட்டே போதே, இவ்வளோ பெரிய மலையா இருக்கே, இடியும் மின்னலுமா அப்படின்னு சொல்லிட்டு, இவர் கூப்பிட்டுக்கிட்டே வராரு கழுதைய. "ஏய் நில்லு, நில்லு, நில்லுன்னு" சொல்லி கத்திக்கிட்டே வராரு. அந்த கழுதையும் முன்னாடி நடந்து போய்க்கிட்டே இருக்கு. சரியா ஒரு 50 மீட்டர், 60 மீட்டர் போனதுக்கப்புறம், 100 மீட்டர் போனதுக்கப்புறம், 100 100 அடி போனதுக்கப்புறம், ஒரு சரியான இடி. அந்த கூரை மேல விழுகுது. அந்த கூரை மேல விழுந்து, இருந்த 6 பேரும் குளோஸ். சரியா? இந்த தாத்தா மட்டும் தப்பிச்சுக்கிட்டாரு. அப்ப அந்த கழுத வந்து சொல்லுச்சாம், "நான் உன்னைய காப்பாத்துறதுக்கு தான் வந்தேன். இங்க வந்து இறக்கப்பட்டு என் மேல இறக்கப்பட்டு வர்றது நீ ஒருத்தனா தான் இருப்ப. ஏன்னா நீ மட்டும் தான் தான் நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. உன்னைய மாரி ஒரு மனிதன காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு வந்தேன். நான் வந்துட்டு வந்தேன்னா, நீ என் பின்னாடியே வந்துருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் மனசு அப்படி. அதனால நான் வந்து வந்துட்டு வந்தேன். அதனால தான் நீ இந்த இதுலருந்து தப்பிச்ச" அப்படி. இப்ப இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்ப வந்து நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வந்து வளரணும், நம்ம இப்படி இப்படி இருக்கணும், நம்ம இப்படி மாறணுங்கிறத நினைக்கிறத விட்டு, நம்ம வந்து மக்களுக்காக சர்வீஸ் பண்ண போறோம். நம்ம இந்த ஒரு ஜாப்‌க்கு போய் நம்மளோட அரசாங்கத்துல ஊழல் இல்லாம, லஞ்சம் இல்லாம, கரப்ஷன் இல்லாம நம்மளோட நாட்ட நம்ம வந்து உயர்த்த போறோம். நம்மளோட கவர்மெண்ட்ட நம்ம வந்து தலைநிமிர வைக்க போறோம். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க புக் எடுத்து படிங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, ஒரு வெறியோட நீங்க புக் எடுத்து படிங்க. இன்னைக்கு எவ்வளவோ கரப்ஷன்ஸ் நடக்குது. உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ்னால தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. தலைமை மாறுனாலும், ஆஃபீசர்ஸ் வந்து அவ்வளோ கரப்டடா இருக்காங்கங்கிறாங்க. எங்க சிஎம்ஏ மாறுனா கூட, கீழ கரப்டட் ஆஃபீசர்ஸ் இருக்காங்க. அவங்கள எப்படி சரி பண்ணுவீங்கம்பாங்க. அவங்கள எப்படி சரி பண்ண முடியும்? நீங்க தான் அடுத்த ஆஃபீசர்ஸ். அப்ப நீங்க சரியா இருந்தீங்கன்னா, அது சரியாகும். சரியா? நீங்க உங்களுடைய பாதைகளும், உங்களுடைய கொள்கைகளும், உங்களுடைய எண்ணமும் சரியா இருக்கு, தெளிவா இருக்குன்னா, அங்கே சரியாகும். சரிங்களா? கவர்ன்மெண்ட் சரியானா, கவர்ன்மெண்ட் ஆஃபீசர் சரியானா, நம்மளோட ஸ்டேட்டோட வ அந்த ஸ்டேட்டோட அந்த ஸ்ட்ரக்சரே மாறும். சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டோட அந்த தோற்றமே வந்து டோட்டலா மாறிரும். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்மள்ட்ட எஃபிஷியன்சி இருக்கு. அந்த அளவுக்கு நம்மள்ட்ட இது இருக்கு. அந்த அளவுக்கு நம்மள்ட்ட இளைஞர்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பணம் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா, இந்த மாரியான கரப்டட் விஷயங்கள்லயும், சரியான அதிகாரிகள் சரியான இடத்துல போய் உட்காராததுனால தான், நம்ம இவ்ளோ டவுனா வந்து இருக்கோம். சரிங்களா? ஆனா, நீங்க நெனச்சா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ, அதனால இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய நீங்க படிக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த காரணம் எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா இதையும் ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டா மனசுல வைங்க. நான் போனா இத்தன ஆயிரம் மக்கள் என்னால நல்லா இருப்பாங்க. நான் போனா ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்த கொண்டு வருவேன். நான் போனா நல்ல ஒரு ஸ்கீம் நல்ல ஒரு ஐடியாவ கொண்டு வருவேன். நான் வந்து நல்ல ஒரு அதிகாரியா இருப்பேன். அப்படிங்கிற ஒரு நெனப்போட நீங்க புக் எடுத்து உட்கார்ந்து படிங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆவீங்க. சரிங்களா? ஸோ இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இப்படி எண்ணாதவங்க, இன்னிலிருந்து இப்படி யோசிச்சு நீங்க உட்கார்ந்து படிச்சு பாருங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க கம்பல்சரி கிளியர் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஆல் த பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடியவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்ட சென்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். சரிங்களா? பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டாலே, உங்க நேம் அங்க உள்ள வந்துட்டது தான். சரிங்களா? நீங்க அதுக்கப்புறம் சீட்ஸ் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேவா? அதனால நீங்க யார் யார் ஜாயின் பண்ணணுமோ, ஃபர்ஸ்ட் பேமெண்ட்ட பண்ணிட்டு டைரக்ட்டா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டுட்டு நீங்க பெசாட்டுக்கு இருங்க. உங்களுக்கு லிங்க்ல இருந்து எல்லாமே Google ஃபார்ம்ல இருந்து எல்லாமே கண்டிப்பா வந்துரும். ஓகேவாப்பா? ஓகே. தேங்க் யூ. ஆல் த பெஸ்ட். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா? தேங்க் யூப்பா.